மண்டை உடைக்கப்பட்ட பொதுமக்கள், வெளியான கொடூர வீடியோ காட்சிகள், இரவில் போலீஸ் நடத்திய தடியடி, கால் மேல் கால் போட்ட அம்பேத்கர் சிலையால் வந்த கலவரம், அம்பேத்கரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட விஜய் அண்ணா வாய் திறப்பாரா? ரத்தம் சொட்ட சொட்ட கதறிய பெண்கள், கூட்டணியில் சொகுசாக அமர்ந்திருக்கும் விசிக அண்ணன் திருமாவளவன் எங்கே போனார்கள்? டாஸ்மாக் எதிராக போராடிய பள்ளி மாணவிகளை தாக்கிய போலீஸ், 3 மாணவிகளின் பரிதாப நிலை. இதுதான் விஜய் அண்ணாவின் தாய்மாமன் சீரா? வாயை மூடி தெரித்து ஓடிய புஷி ஆனந்த், வழி நெடுக்க துரத்திய பத்திரிகையாளர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடை வழங்கியதா தாவேக அரசு, பட்ட பகலில் பச்சை பொய்கள் அம்பலம், மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதிகளை சரி செய்து சிங்கப்பூராக மாற்றியதா விஜய் அரசு, காதில் ரத்தம் சொட்ட சொட்ட பரவும் பொய் செய்திகள். இது மாதிரி இன்னைக்கு அரசியல நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட செய்திகளும் அந்த செய்திகளோட உண்மையோட பின்னணியும் களத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வீடியோ காட்சிகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இப்போ இன்னைக்கு காலையிலேருந்தே சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ பெரிய அளவில் வைரலாக மாறி இருக்கு. இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்து விட்டது தீர்வு. நீண்ட நேர இல்லறம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, சிலாஜித் போன்ற 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து உருவாக்கப்பட்ட தரமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற இந்திய மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஹலாலான இயற்கை வேகரா. உங்கள் இரவும் இல்லறமும் நல்லறமாக மாற உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்போ இன்னைக்கு காலையில இருந்தே சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ பெரிய அளவில் வைரலா மாறி இருக்கு. காவல்துறை ஒரு நள்ளிரவு நேரத்தில் பெரிய அளவிலான தடியடி நடத்துறாங்க. தண்ணீர் பீச்சைப்பட்டு மக்கள் மேல பெரிய அளவில் தாக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதுல குறிப்பா ஒரு பெண் ஒருத்தவங்களும் அவங்களுடைய மண்டையில அடிக்கப்பட்டு அவங்க மண்டை உடைஞ்சு ரத்தம் ஊத்து மண்டையில கை வச்சு அந்த பெண் அந்த இடத்துல மயங்கி விழுந்திருக்கிறாங்க. சுத்தி இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள் எல்லாம் கதறிட்டு அழுகுறாங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்குது. இந்த மக்கள் அப்படி என்னதான் தப்பு செஞ்சுட்டாங்க, இவங்க செஞ்ச பாவம் தான் என்ன அப்படின்னு சொல்லி அந்த செய்தி என்ன, அந்த செய்தியோட உண்மை பின்னணி என்ன அப்படின்னு நம்ம போய் தேடும் போது, அம்பேத்கர் சிலையை வச்சதுதான் இங்க வந்த பெரிய பாவம். கால் மேல கால் போட்டு அம்பேத்கர் உட்கார்ந்து இருக்கிறது இங்க அவ்வளவு பெரிய பாவமா கருதப்பட்டுருச்சு. 8 பேர் கைது செய்யப்பட்டு 5 பேர் மேல கொடூரமான தாக்குதல் நடத்தப்படக்கூடிய அளவுக்கு இவ்வளவு பெரிய ஒரு நிலைமை. சம்பவம் நடந்தது எங்கன்னு பார்த்தோம்னா, சேலம் பகுதியில் இருக்கக்கூடிய கெங்கவல்லி பகுதியில் இருக்கக்கூடிய ஒதியத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்துல ஒரு அம்பேத்கர் சிலையை திறந்து வைக்கிறாங்க. அந்த அம்பேத்கர் ஒரு ஸ்டூல்ல, ஒரு சேர்ல உட்காந்துருக்க மாதிரியும், அதுல கால் மேல கால் போட்டு அம்பேத்கர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் ஒரு சிலை. ஆக்சுவலா இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, 2020 அதிமுகவுடைய ஆட்சி காலத்திலே இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. 2020 அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் அம்பேத்கருக்கு ஒரு சிலை கட்டணும் அப்படிங்கிறதுக்காக 2020 ஒரு சிலை அமைக்கிறாங்க. அந்த சிலை அம்பேத்கர் ஒரு நாற்காலியில உட்கார்ந்துருக்க மாதிரியும், கால் மேல கால் போட்டு கம்பீரமா உட்கார்ந்துருக்க மாதிரியும் ஒரு சிலையை ஒன்று நிறுவுறாங்க. அப்ப அந்த சிலையை 2021 திறக்கலாம் அப்படின்னும் போது, அதே பகுதியில் இருக்கக்கூடிய வேறு சமூகத்தை சேர்ந்த சில மக்கள், வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க இப்படிலாம் கால் மேல கால் போட்டுலாம் அம்பேத்கர் சிலைலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்போ ஒரு பிரச்சனை கொண்டு வர்றாங்க. கால் மேல அம்பேத்கர் கால் மேல கால் போட்டிருக்கிறது அவங்களுக்கு அவ்வளோ வயிறு எரியுது. அதாவது நீ தாழ்த்தப்பட்டவன், கடைசி வரைக்கும் நீ தாழ்த்தப்பட்டுதான் இருக்கணும், நீ எங்க பகுதியில் வந்தா நீ செருப்பு போட்டு வரக்கூடாது, தாழ்த்தப்பட்டவன் படிக்கக்கூடாது, நீ எப்படி ஒரு மனிதர்ம சித்தாந்தத்தில் அந்த உயர் சாதி மேட்டுக்குடி மொத்தியில் வாழ்ந்தாங்களோ அது இன்னைக்கு வரைக்குமே தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. அம்பேத்கர் அனைவருக்கும் பொதுவானவர். அந்த அம்பேத்கருடைய சிலை கால் மேல கால் போட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெரிய வைத்தறிச்சலோட அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை ஒன்றும் பெரிய அளவில் போனதுக்கு பிறகு அந்த பகுதியை சேர்ந்த தாசில்தார், ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே சேர்ந்து 2 சமூக மக்கள் மத்தியிலுமே எந்த ஒரு ஜாதிய பிரச்சனை ஏற்படக்கூடாது, இது ஒரு ஜாதிய கலவரத்துக்கு வழிவகுத்தரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்பவே ஒரு பேச்சுவார்த்தையை எட்டினாங்க. அப்புறம் கோர்ட் வரைக்கும் போச்சு. அப்போ இந்த பேச்சுவார்த்தை ஒரு சுமூகமாக முடிஞ்சு சிலை திறக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக அப்போவே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற நேரத்தில் இந்த சிலையை வெள்ளை துணியை போட்டு போத்தி வச்சுட்டாங்க. வெள்ளை துணியை போட்டு போத்தி கிட்டத்தட்ட இந்த 5 வருஷமாவே இந்த சிலை வெள்ளை துணி போட்டு போத்திக்கிட்டு தான் இருக்கு. இப்படி இருந்த நிலைமையில நேற்று திடீர்னு அந்த வெள்ளை துணி நீக்கப்பட்டுருச்சு. வெள்ளை துணி நீக்கப்பட்டு சிலை திறக்கப்பட்டுருச்சு. வெள்ளை துணி நீக்கப்பட்டுருச்சு. அந்த இடத்துல அம்பேத்கர் சிலை ஓப்பன்ல வைக்கப்பட்டுருச்சு. இதை பார்த்து அந்த வேறு சமூகத்தை சேர்ந்த அந்த ஜாதி வெறியர்கள் உடனே அங்கிருந்து ஓடி, எப்படி கால் மேல கால் போட்டிருக்க அந்த சிலையை திறக்கலாம், அந்த சிலையை உடனடியாக மூடுங்க அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சிலைக்கு எதிராக இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறாங்க. இங்க ஆளக்கூடிய தாவேக அரசு எங்களுக்கு உண்மையாவே அம்பேத்கர் கொள்கை வழிகாட்டி அப்படின்னு இருந்தா, ஏன்னா விஜய் அவர்கள் அவர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு அவர் முதலா கலந்துகிட்ட நிகழ்ச்சி விகடன் டிவியோட நிகழ்ச்சி. விகடன்ல அம்பேத்கருக்கான ஒரு புத்தகத்தை வெளியிடுறதுக்காக போனாரு. அம்பேத்கர் எங்களோட கொள்கை வழிகாட்டிலாம் பேசினாரு. அப்போ உண்மையாவே உங்களுக்கு அம்பேத்கர் கொள்கை வழிகாட்டி அப்படின்னா, அம்பேத்கருக்கு எதிராக, அம்பேத்கர் கால் மேல கால் போட்டதுக்கு எதிராக ஒரு கூட்டம் ஜாதிய திமுறோட இங்க பேசுதுன்னா
அவனை அடிச்சு ஓட விட வேணாம், அவனை மண்டையிலே 4 பத்தி அந்த பக்கம் அந்த ஜாதி வரி அடிச்சு ஓட விட வேணாம். ஆனா அப்படியே வாய மூடி இருக்கிறாங்க. எப்படி கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட நேரத்துல எல்லாருமே அந்த கவின் ஆணவ படுகொலைக்கு எதிராக பேசும்போது நடிகர் விஜயோடைய தரப்புலது, ஏன்னா அன்னைக்கு அவர் நடிகர் தானே, இன்னைக்கு நடிச்சிட்டு இருக்காரு, அது தனி கதை. அன்னைக்கு நடிகர் விஜயோட தரப்புல இருந்து எந்த ஒரு வார்த்தையோ எந்த ஒரு மறுப்போ எந்த ஒரு விமர்சனமோ எதுவுமே இல்லாம எப்படி அமைதியா இருந்தாரோ, ஏன்னா அதுக்கு எதிராக ஏதாவது வாயை திறந்து பேசிட்டா இங்க இருக்கக்கூடிய ஆணவ படுகொலை செய்யக்கூடிய அல்ல ஜாதி வெறி பிடிச்ச அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுடைய ஓட்டு நம்ம கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளவு பெரிய ஆணவ படுகொலை நடக்கும்போது எப்படி வாய மூடி அமைதியா இருந்தாரோ, திருப்பரங்குன்ற அவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கும்போது எப்படி வாய மூடி அமைதியா இருந்தாரோ, இன்னைக்குமே அவர் அப்படியே அமைதியா தான் இருக்குது. இங்க அவருடைய கொள்கை வழிகாட்டி அம்பேத்கர்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அம்பேத்கருக்கு எதிராக இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்து ஒரு ஜாதிய வெறிய பட்ட பகல் ரோட்ல காட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க, அப்படியே வாய மூடி அமைதியா இருக்கிறாங்க. அப்புறம் அந்த சிலை யாரால நிறுவப்பட்டதோ அந்த பகுதியை சேர்ந்த அந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் அவங்க என்ன செய்றாங்க, அது சிலை திறந்தாச்சு அவ்வளவுதான், இதுக்கு அடுத்துலாம் சிலையெல்லாம் மூட முடியாது. இந்த சிலை இருக்கிறதால யாருக்கு என்ன பிரச்சனை, எவ்வளவோ தலைவர்கள சிலை இருக்கு. அதே பகுதியிலேயே அந்த ஒதியனூர்ன்ற அந்த பகுதியிலேயே ஒதியத்தூர் பகுதியிலேயே காமராஜரோட சிலை இருக்கு, அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ராஜீவ்காந்தி அவர்களுடைய சிலை இருக்கு, அதுக்குமே எந்த பிரச்சனை இல்லை. ஆனா அம்பேத்கருடைய சிலையை பார்த்தா உனக்கு ஏன் அவ்வளவு எரியணும் அப்படின்னு சொல்லி, அதனால எப்போ சிலை திறக்கப்பட்டதோ அதுக்கடுத்து இந்த மூடுற சீனே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் ஒரு பக்கம் போராட்டம், ஒரு பக்கம் எதிர்ப்பு, இன்னொரு பக்கம் அந்த சிலைக்கான ஆதரவுன்னு சொல்லி பெரிய அளவிலான பதட்டங்கள் ஏற்பட்ட நேரத்தில் அதுக்கப்புறம் போலீஸ் அங்கே ஸ்பாட்டுக்கு வராங்க. போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அந்த போராடக்கூடிய மக்களை அவங்க அனுப்பக்கூடிய வேலையில் அவங்களை ஒடுக்கக்கூடிய வேலையில் ஈடுபடும் போது தீயணைப்பு துறையினர் வர வச்சு அங்க போராடக்கூடிய மக்கள் மேல தண்ணீர் பீச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணீர் பீச்சு அவங்களை அங்கிருந்து இப்படியே விரட்டினா போதும் அப்படின்னு சொல்லி தண்ணீர் பீச்சு அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நள்ளிரவு நேரங்களில் பார்த்தோம்னா அங்க போராடினவங்க மேல தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு நிலைமை போயிருச்சு. அந்த தாக்குதல் நடத்தும் அங்க பகுதியை சேர்ந்த இளைஞர்கள், அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் அங்க போராட்டம் பண்றாங்க. அம்பேத்கர் சிலை வச்சுதான் ஆகணும், அந்த சிலையெல்லாம் மூடக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க போராட்டம் பண்றாங்க. ஏன் நைட்ல இவ்வளவு பெரிய போராட்டம் பண்றாங்கன்னா, இந்த பிரச்சனை ஏற்பட்ட உடனே அம்பேத்கர் சிலைக்கு தகரம் போட்டாச்சு. இவ்வளவு நாளாச்சும் துணி போட்டு இருந்துச்சு, ஏன்னா பிரச்சனை நடக்கும் சொல்லி துணி இருந்துச்சு. இப்போ ஒட்டு மொத்தமா தகரம் போட்டு முடியாச்சு. அப்ப தகரம் போடுற அளவுக்கு நீ என்ன, உங்களுக்கு ஏன் அவ்வளவு பெரிய பயம்? உங்களுக்கு அம்பேத்கர் சிலையே தகரம் போட்டு மூடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த சிலை யாருக்கா எதிராக இருக்கா? எந்த சமூகத்துக்கு எதிரான கருத்துக்கள் ஏதாவது பேசுதா? அது எல்லாருக்கும் சமத்துவம் பேசக்கூடிய ஒரு சிலை, ஏன் அந்த சிலையை தகரம் போட்டு மூடணும்னு சொல்லி இங்க மக்கள் போராட்டம் நடத்தும் போது அவங்க மேலதான் இந்த தண்ணீர் பீச்சு அடிக்கிறது. ஒரு கட்டத்து மேல அந்த உங்க மேல தடியடி நடத்தி வீட்டுக்குள்ள புகுந்தலாம். ஒரு வீடியோ பார்க்க முடிஞ்சது, வீட்டுக்குள்ள புகுந்து அவங்களை அடிக்கக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் ஏற்பட்டது. அப்படி தாக்குதல் நடத்தும் போது அதுல ஒரு அம்மாவுடைய மண்டையில அடிச்சிட்டாங்க. போலீஸ் லத்தியை வச்சு அடிச்சாங்களா என்னன்னு தெரியல, மண்டையில அடிபட்டு மண்டையில இருந்து ரத்தம் ஊத்துது அந்த அம்மாவுக்கு. அப்படியே தண்ணி மாதிரி அந்த அம்மாவுக்கு மண்டை முழுக்க ரத்தங்கள் ஏற்றிக்கிட்டு சுத்தி இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே அழுது கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய கொடூர தாக்குதல் நடத்தக்கூடிய சம்பவம் நடந்திருக்குது. ஆனா விஜய் அண்ணா இப்பயும் வாய மூடி அமைதியா தான் இருக்கிறாரு. அதாவது சமீபத்துல எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவரு நடிச்ச ஒரு நெஞ்சுக்கு நீதினு சொல்லி ஒரு படம், அதுல ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருப்பாரு. அப்போ சிட்டில இருந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிராமத்து பகுதியில் வருவார். அப்போ வரும்போது பார்த்தா சில பகுதிகளில் அம்பேத்கருடைய சிலை ஓப்பனில் இருக்கும், சில பகுதிகளில் அம்பேத்கருடைய சிலை கூண்டுக்குள்ள இருக்கும். அப்போ இது என்ன அப்படின்னு சொல்லி அங்கே கேட்கும்போது அதுக்கு அங்கே விளக்கம் சொல்லப்படும். எந்த பகுதியிலெல்லாம் அம்பேத்கருடைய சிலை திறந்த நிலையில் இருக்குதோ அந்த பகுதியில் தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் வாழ்றாங்க. எந்த பகுதிகளெல்லாம் அம்பேத்கருடைய சிலை கூண்டுக்குள்ள இருக்கோ அங்கெல்லாம் ஆதிக்க சாதியினர் வாழ்றாங்க. அம்பேத்கர் சிலை மேலே ஏதாவது தாக்குதல் நடத்திடும் அப்படிங்கிறதுக்காக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிலையை கூண்டு போட்டு வச்சிருக்கணும் அப்படின்னும் போது அம்பேத்கர் எல்லாருக்கும் பொதுவானவர் தானே, ஏன் அவரு மேலே ஏன் உங்களுக்கு இவ்வளவு பெரிய கோபம்னு சொல்லி அந்த சாதிய ஒடுக்குமுறையை, அந்த சாதிய வெறுப்பு நிலையை அந்த படத்துல உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப அழகா சுட்டி காட்டியிருப்பாரு. அதெல்லாம் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். ஒரு அம்பேத்கர் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறது இவங்களுக்கு அவ்வளோ பெரிய வைத்தறிச்சலா மாறுது. அம்பேத்கருடைய சிலைகள் இன்னைக்கு எத்தனை நாடுகள்ல அவ்வளோ சுதந்திரமா இருக்குது. லண்டன் அரசு சார்பில் அம்பேத்கருடைய சிலை நிறுவப்பட்டிருக்கு. அம்பேத்கருடைய சிலை நிறுத்தப்பட்டு அவ்வளோ கௌரவமா இருக்கு. நம்ம இந்தியாவிலேருந்து யார் போனாலும் அந்த சிலையை பார்த்து அவ்வளோ பெருமைப்படுவாங்க. அந்த நம்ம அம்பேத்கருடைய சிலை லண்டன் வரைக்கும் இருக்கு. ஏன்னா 1921, 22 அம்பேத்கர் லண்டன்ல படிச்சார் இல்லையா, அந்த நினைவா அங்கே அம்பேத்கருடைய சிலை வைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி கொலம்போல யூஎஸ்ல அமெரிக்காவில் அம்பேத்கருடைய சிலை கிட்டத்தட்ட 19 அடி உயரத்துக்கு அம்பேத்கருடைய சிலை இருக்கு. இந்தியாவை தாண்டி அம்பேத்கருக்கு ஒரு பெரிய அளவிலான சிலை வைக்கப்பட்டிருக்குன்னா அது அமெரிக்காவில் தான். அவ்வளவு பெரிய சிலையை நிறுவப்பட்டுட்டு அந்த சிலைக்கு அவங்க வச்சிருக்கக்கூடிய பேரு ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவல், சமத்துவத்தின் ஒரு சிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு சமத்துவம், சமூக நீதி அப்படின்னால அம்பேத்கர் அப்படிங்கிறதுக்காக அந்த சிலைக்கு வைக்கப்பட்டிருக்கு. இது மாதிரி பல நாடுகள் சொல்லலாம், ஹங்கேரி, ஆஸ்திரேலியா, லண்டன், இது மாதிரியான பல நாடுகள், ஜப்பான்ல கூட அம்பேத்கருக்கான சிலை இருக்கு. இப்படி எவ்வளோ நாடுகள்ல அம்பேத்கருடைய சிலைக்கு எந்த பிரச்சனை இல்லாம அது ஒரு கௌரவமாகவும் ஒரு சமூக நீதியாக வைக்கப்படுற நேரத்தில் நம்ம ஊர்ல தான் இன்னைக்கு அம்பேத்கருடைய சிலை வச்சாலே ஒரு ஜாதியினருக்கு கோபம் வருது, ஒரு சமூகத்தார் அதுக்கு எதிராக தாக்குதல் நடத்த வருவான் அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஒரு வெக்கக்கேடு.
இது எவ்வளவு பெரிய ஒரு கேவல நிலைமை. நான்லாம் மேல் ஜாதி, நீ எல்லாம் கீழ் ஜாதி, நீ தாழ்த்தப்பட்டவன் ஒதுக்கப்பட்டவன்ற அந்த மனநிலை அவனுங்களுக்கு இன்னும் இருக்குது. அதனாலதான் அந்த அம்பேத்கருடைய சிலை கூட கால் மேல கால் போடுறத பார்த்தா அவனுங்களுக்கு அவ்வளவு வைத்தறிச்சலா இருக்குது. அண்ணன் திருமா எங்க போனாரு? விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்க போச்சு? அதுதான் நமக்கு பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு. இல்ல பாரஞ்சித், எல்லாத்துக்கும் பாரஞ்சித் பேசுவாரே, டைரக்டர் பாரஞ்சித், அவரெல்லாம் எங்க போனாருன்னே தெரியல. அதாவது திமுகவுடைய ஆட்சியில அன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கும்போது எங்கேயாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட கொடி எடுக்கப்பட்டுரும். அனுமதி இல்லாம கொடி வச்சாங்களோ ஏதோ காரணங்களுக்காக விடுதலை சிறுத்தைகளோட கொடியை அங்க இருக்கக்கூடிய போலீஸோ அல்லது கலெக்டரோ யாராவது ஒருத்தங்க அகற்றிட்டாங்கன்னா அதுக்கு எதிராக எவ்வளவு பெரிய போராட்டங்கள். சமீபத்தில் மதுரையில கூட ஒரு பெரிய போராட்டம் நடத்தி கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி அவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தினாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில். அப்போ திமுக கூட்டணியில இருக்கும்போது அவ்வளவு ஆக்ரோஷம், ஒரு கொடிக்காக அவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தினவங்க இங்க அம்பேத்கர் சிலை கால் மேல கால் போட்டிருக்க ஒரு அம்பேத்கர் சிலைக்கு வைக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு கூட்டம் போராடுது. அதுக்கு எதிராக மக்கள் போராடக்கூடிய மக்கள் போலீஸ் விட்டு தாக்குதல் நடத்தப்படுது. நைட் நேரத்தில் பெண்களோட மண்டை உடைக்கப்படுது. ஆனா அண்ணன் திருமாவன் ஆளைய காணோம். அடங்கமறு அத்துமீறு திமிரு எழு அந்த வசனம்லாம் எங்கன போச்சு அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது. ஏன்னா இதே அண்ணன் திருமா அவருடைய பேச்சு சமீப காலமாவே மாறி மாறி பேசக்கூடிய செயல்கள் பார்க்க முடியுது. அண்ணன் திருமாவா அப்படி பேசுறாரு அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான் நமக்கு வருது. ஏன்னா அண்ணன் திருமா தேர்தலுக்கு முன்னாடி நேரத்தில் கூட்டணி எப்படி தொகுதி பங்கீடு எப்படி பேசப்பட்டது அப்படின்றத சொல்லும் போது ஒவ்வொரு கட்சிக்காரங்க வந்தாங்க. அவங்க வந்து எனக்கு அதிகமாக வேணும்ட்டாங்க, இவங்க குறைச்சி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து இவங்க போயிட்டு வருவாங்க, 2வது நாள் வருவாங்க. இப்படி கூட்டணி இப்போ இழுவையாக ரொம்ப இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. அதோட நான் உள்ள போனேன், அறிவாலயத்துக்கு போனாராம். நான் உள்ள போனேன், அண்ணே ஸ்டாலின் சொல்கிறான், அண்ணே இந்த மாதிரி இழுவலை போட்டு நசன் போட்டு இழுக்கலாம் வேணாம், எங்களுக்கு 8 தொகுதி கொடுத்துருங்க அப்படி சொல்லி நானே தான் 8 கேட்டேன், நானே தான் கையெழுத்து போட்டேன், முடிச்சுட்டு சுமூகமாக முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அதை பெருமையாக பேசினாரு. அதாவது நானே தான் 8 கேட்டேன், நானே கையெழுத்து போட்டேன், நானே சுமூகமாக முடிச்சேன்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் பேசினாரு. இன்னைக்கு அதே திருமாவளவன் இன்னைக்கு அவங்க தாவேகா திமுகவுடைய வாக்குகளா ஜெயிச்சுட்டு இன்னைக்கு தாவேகாவை பக்கம் போய் ஒரு அமைச்சரை வாங்கியப்பட்ட பிறகு இன்னைக்கு அப்படியே எப்படி மாத்தி பேசுறாருன்னா, திமுக வந்து தோத்து போறதுக்கு காரணம் என்னன்னா கூட்டணிக்கு வந்து எந்த ஒரு அங்கீகாரமே திமுக கொடுத்துறல. திமுக வந்து அவங்க விரும்பிய அளவுக்கான சீட்டு கொடுக்கல, கூட்டணியில அங்கீகாரம் கொடுக்கல, அதாவது அமைச்சரவையில பங்கு கொடுக்கல, கேட்கக்கூடிய அளவுக்கு சீட்டுகள் தரல. அதுதான் திமுகவோட இவ்வளோ பெரிய பின்னடைவுக்கு காரணம். ஒழுங்கா கூட்டணியில பங்கு கொடுத்திருந்தாலோ, அமைச்சரவையில பங்கு கொடுத்திருந்தாலோ, கேட்கப்பட்ட சீட்டு கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்திருந்தாலோ இவ்வளவு பெரிய தோல்வி சந்திச்சிருக்க காரணம் வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் பேசுறாரு. அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்க முடியுது? அப்ப எங்களுக்கு நாங்க கேட்கிற அளவுக்கு எங்களுக்கு சீட்டு தராதாலாம் நாங்க சரியா வேலை செய்யல, நாங்க பாட்டு அம்போன்னு விட்டுட்டோம் அப்படின்னு சொல்ல வராரான்னு சொல்லி தெரியல. ஏன்னா அண்ணன் திருமாவளவன் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு கட்சி தொண்டர்களுக்கு ஒரு வீடியோ போட்டாரு. கட்சி தொண்டர்கள் யாருமே எலெக்ஷன் பணியை செய்யல, ஒரு சில தொகுதிகள் தவிர பல இடங்களில் எலெக்ஷன் வேலையை கூட்டணி கட்சிகளா இருந்து நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தோழர்கள் யாருமே சரியா வேலை செய்யல, எலெக்ஷன் வேலையே செய்யலன்னு சொல்லி சொன்னாரு. அப்ப நீங்க கேட்கக்கூடிய சீட்டுகள் கொடுக்காததால தான் வேலை செய்யலையா அப்படின்ற மாதிரி இருக்கு உங்க நிலைமை. அப்போ இந்த மாதிரி முன்னாடி ஒரு பேச்சு, திமுக கூட்டணியில் இருக்கும்போது ஒரு பேச்சு, தாவேக்கால அமைச்சரவை ஆனவர்னு ஒரு பேச்சு சொல்லி ஒவ்வொரு நாளும் இவங்களோட நிலைமைகள் மாறுறதை பார்க்க முடியுது. சரி, அரசியல் இதெல்லாம் சாதாரண அப்படின்னு போனா இங்க அம்பேத்கருக்கு எதிராக இவ்வளவு பெரிய நிகழ்வு நடக்கும்போது கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து பெரிய அளவிலான ரியாக்ஷனை பார்க்க முடியலையே. ஏன்னா கவின் ஆணவ படுகொலைக்கு எதிராக திமுக ஆட்சியில பயங்கரமான குரல்கள் வந்ததை பார்க்க முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு தொடர்ந்து தாவேக ஆட்சி வந்ததுக்கு பிறகு இப்பவும் எத்தனையோ ஆணவ படுகொலைகள், 4க்கும் மேற்பட்ட ஆணவ படுகொலை தமிழ்நாட்டில் நடந்துருச்சு. நான் சொல்றேன் தாவேக ஆட்சி வந்தது பிறகு மட்டுமே. ஆனா அந்த ஆணவ படுகொலை பெரிய பேசப்படுறதில்ல. காதலுக்காக கொலை நடந்தது, இளைஞர் வெட்டி கொலை, இப்படிதான் செய்தி வருதே தவிர அது ஆணவ கொலைன்னு சொல்லி அந்த டைட்டில் ஹைலைட் பண்ற அளவுக்கு கூட இங்க யாருமே பெருசா பேசுறது இல்ல. சரி, ஓகே, சினிமாக்கள்ல புரட்சி பேச வரக்கூடிய எங்க அண்ணன் பா ரஞ்சித்தாச்சும் பேசுவாரான்னு பார்த்தா அவரையும் காணாம். ஏன்னா பா ரஞ்சித் தான் சினிமால டைலாக்கே வச்சாரு. கபாலி படத்துல, நான் கோட்டு போடுறதா உனக்கு பிரச்சனைனா கோட்டு போடுவேண்டா, நான் கால் மேல கால் போடுறதா உனக்கு பிரச்சனைனா நான் கால் போடுவேண்டா, சும்மா ஸ்டைலா கெத்தா போடுவேண்டா அப்படின்னு சொல்லி சினிமாலெல்லாம் கால் மேல கால் போடுறது அவ்வளோ கம்பீரமான டைலாக வச்சுட்டு இன்னைக்கு அம்பேத்கருடைய சிலை கால் மேல கால் போட்டு வச்சிருக்கிறதுக்கு எதிராக ஒரு கூட்டம் போராடுது, அதுக்கு எதிராக போலீஸ் தடியடி நடத்துது. ஆனா யாரையுமே ஆளக்காணோம். அண்ணன் பா ரஞ்சித்ரா எங்க போனாருன்னு தெரியல. தாவேக்கு ஆட்சி அமைஞ்ச பிறகு அடேங்கப்பா 75 பேரை தலித்துக்களை எம்எல்ஏ ஆக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக் நியூஸ் வந்துச்சு. அதெல்லாம் நம்பி பா ரஞ்சித் தாவேக்கா புரட்சியை செஞ்சிருச்சு, பயங்கரமா புரட்சி செஞ்சிருச்சுன்னு சொல்லி பா ரஞ்சித் பேசினாரு. அதுக்கப்புறம் அது பொய் செய்தி. அப்படி 75 தலித்துக்கள்லாம் எம்எல்ஏ ஆக்கல, எந்த ஒரு பொது தொகுதியிலுமே ஒரு தலித்தை கொண்டு போய் வேட்பாளரை நிப்பாட்டல அப்படின்ற உண்மை தெரிஞ்ச பிறகு பா ரஞ்சித்லாம் ஆளக்கானா. இல்ல ஒருவேளை நமக்கு இப்படிலாம் யோசிக்க தோணுது, ஒருவேளை இப்போ ஒரு அடுத்தடுத்த படங்கள் சார்பேட்டை 2 டைரக்ஷன் பண்றாரு, அடுத்தடுத்த படங்கள் எடுக்கிறாரு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய தாவேக்காவுடைய ரூட் மாஃபியா அவங்களுக்கு எதிராக யாராவது பேசிட்டு அவங்கள மொத்தமா முடக்கும். இப்போ கட்டா குஸ்தின்னு ஒரு படம் வந்துச்சு,
அந்த படத்தோட ஹீரோ அவர் வந்து விஷ்ணு விஷால். அவர் வந்து இந்த மாதிரி ரசிகர் போதையில இன்னைக்கு என்னென்னோ பேசுறாங்க, அசிங்க அசிங்கமா பேசுறாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லாம் அசிங்க அசிங்கமா பேசுறாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் விஜய்னு சொல்லலையா, வெறும் விஜய்னு சொல்லிட்டாராம். அதுக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை கடிச்சு கொதறாங்கன்னு சொல்லி ஒரு நியாயமான கருத்து பேசுனதுக்காக விஷ்ணு விஷால் நடிச்ச கட்டா குஸ்தி படத்தை ஓட விடக்கூடாதுன்னு சொல்லி இந்த கூட்டம் பெரிய முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அப்ப அந்த மாதிரி தன்னுடைய படத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுங்கிறதுக்காக இவங்கெல்லாம் இன்னைக்கு அமைதியா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது பல்வேறுபட்ட கேள்விகளும் பல்வேறுபட்ட யோசனைகளும் எங்க போச்சு அந்த சமூக நீதிக்கான குரல்கள். ஒரு அமைச்சரவையில போய் உட்கார்ந்தோன்னே அந்த சமூக நீதிக்கான குரல்கள் காணாம போயிருமா? ஏன்னா இங்க முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி, அவங்க எப்பவுமே வாய் திறந்து பேச மாட்டாங்க. இப்போ பாருங்க, அவங்க கூட்டணியில் போய் அங்கம் வகிச்ச பிறகு இங்க திருப்பரங்குன்றத்துல பிரச்சனையை வச்சு ஒரு சமூக நீதிக்காக ஒரு படம் எடுக்கப்படுது. திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ்னு ஒரு படம் எடுத்து அந்த படத்தை ஒரு தனியார் அரங்கத்தில் போட்டா போலீஸ் வச்சு தடுக்கப்படுது. முஸ்லீம் லீக் வாயை திறந்து பேச மாட்டாங்க. பக்ரீத்துக்கு ஆடு மாடுகள் வெட்டுறதுல அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருது, அதுக்கும் வாயை திறந்து பேச மாட்டாங்க. இப்படி எவ்வளவோ பிரச்சனைகள் வருமோ அந்த கூட்டணியில் போய் அங்கம் வகிச்ச பிறகு அந்த சோஃபால போய் செட்டில் ஆன பிறகு இங்க யாருமே வாய் திறந்து பேச மாட்டாங்களே. அப்போ ஒரு காலத்தில் நம்ம இவங்களுக்கு தானே நம்மளாம் ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி நம்மளை பார்க்கும்போது நமக்கே அவமானமா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் நல்லா பாருங்களேன், இவ்வளோ பெரிய பிரச்சனை, மக்கள் தடியடி நடத்தி இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது. திமுக ஆட்சி காலத்தில் ஒரு சின்ன ஒரு போராட்டம் நடத்தினா கூட செவிலியர்கள், ஹாஸ்பிட்டல் வேலை செய்யக்கூடிய நர்ஸ், அவங்களுடைய சம்பள உயர்வுக்காக ஒரு போராட்டம் நடத்தினா பயங்கரமா பேசப்படும். ஆசிரியர்கள் அவங்களுடைய சம்பள உயர்வுக்காக ஒரு நல்ல சம்பளம் ஆல்ரெடி கொடுக்கப்பட்டு தான் இருக்குது. நான் எந்த ஆட்சியா இருந்தாலும் சொல்றேன், கவர்மெண்ட்ல வேலை செய்யற எல்லாருக்குமே நல்ல சம்பளம். ஆனா ஊதிய உயர்வு கேட்டு ஒரு போராட்டம் நடத்தினா அந்த போராட்டத்தை பெரிய அளவில் ஹைப் செய்யப்படும். இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது, ஆனா இது ஏன் மக்களுடைய பார்வைக்கு போய் சேரல? அந்த வீடியோ காட்சிகளை இன்னைக்கு எங்கேயுமே இப்ப நான் பேசக்கூடிய என்னாலேயே அந்த வீடியோ காட்சியை நீ காட்ட முடியாது, அவ்வளவு பெரிய வயலன்ஸா இருக்கு. அவ்வளோ வயலன்ஸ் ஏற்படக்கூடிய அளவுக்கு அந்த வீடியோ இன்னைக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குது. ஆனா இந்த செய்தி எங்கேயுமே பெரிய அளவில் பேசப்படலை. ஏன்னா இங்க உண்மையை பேசுறதை விட பொய் செய்திகள் இங்க வேகமா பரவிட்டு இருக்கு. தாவேகா சார்பிலையும் அவங்களுடைய ரூட் மாஃபியா சார்பிலையும் பொய் செய்திகள் படுவேகமா பரவிட்டு இருக்குது. இப்போ புதுசாக பரவக்கூடிய ஃபேக் நியூஸ் என்ன தெரியுமா? மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீட விஜய் அண்ணா உறுதி செஞ்சு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு இது ரொம்ப நாளா கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. அந்த கோரிக்கையை விஜய் அண்ணா உறுதி செஞ்சு கொடுத்துட்டாரு. இனி அரசு பணிகள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வேகமா பரவுது. சரி, இப்படி ஒரு செய்தி பரவுது, இந்த செய்தி உண்மைதானா அப்படின்னு நம்ம போய் தேடி பார்த்தா இது உளுந்த வடையில ஊற வச்ச ஒரு உருட்டு. அது ஒரு முழுக்க பொய் செய்தி. ஆக்சுவலா மாற்றுத்திறனாளிக்கு 4% இடஒதுக்கீடுன்றது திமுக ஆட்சியில கொடுத்து முடிச்சாச்சு. எப்போ 2025 கொடுத்து முடிச்சாச்சு. ஏற்கனவே கொடுத்து முடிக்கப்பட்ட ஒரு திட்டத்தை இன்னைக்கு ஏதோ இவங்க புதுசா வந்து செஞ்சு கழிச்சா மாதிரி ஒரு பொய் செய்திகளை பரப்புறாங்க. அதாவது மாற்றுத்திறனாளிகள் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அரசு பணிகள்ல இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் அப்ப அரசு பணிகள் இருக்கும்போது அவங்களுக்கு பணி உயர்வு கொடுப்பாங்க இல்லையா, ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. அந்த ப்ரொமோஷன் கொடுக்கும்போது அதுல 4% மாற்றுத்திறனாளிகள் கண்டிப்பா ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு சொல்லி மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் ஒரு கோரிக்கை அன்னைக்கு திமுக அரசிடம் முன்வைக்கப்படுது. அப்ப அன்னைக்கு திமுக அரசு என்ன செய்யறாங்கன்னா, கரெக்டா 2025 ஜூன் மாசத்துல ஒரு அரசாணை, ஒரு ஜிஓ ஒன்று பாஸ் பண்றாங்க. அந்த ஜிஓல அவங்க செஞ்சுட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பணி உயர்வு விஷயத்துல எல்லா அரசு ஊழியர்களுக்கும் பணி உயர்வு, அதுல மாற்றுத்திறனாளிகளுக்கு கம்பல்சரி 4% இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இதை சும்மா வெறும் வாய் வார்த்தையா செய்யாம அதை சட்டப்பூர்வமா கொண்டு வராங்க. அதாவது 2016 மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் சொல்லி ஒரு உரிமை சட்டம் இருக்கு. அந்த உரிமை சட்டத்தின் அடிப்படையில் ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி அதை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் அதுக்கான முழு ஏற்பாடுகளுமே செஞ்சு 2025 ஜூன் மாசத்திலேயே அதுக்கான செயல் திட்டம் செஞ்சு முடிச்சாச்சு. இனி பணி உயர்வு ப்ரொமோஷன் கொடுத்தா அதுல கண்டிப்பா 4% மாற்றுத்திறனாளிகள் இடம் உண்டு, ஏற்கனவே கொடுத்து முடிச்சாச்சு. ஆனா இது ஏதோ விஜய் அண்ணா வந்து செஞ்ச மாதிரி ஒரு பொய் செய்திகளை பரப்புறாங்க. அதையும் உண்மை நினைச்சு ஒரு தற்கூரி கூட்டம் இங்க பரப்பிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பொய் செய்தி இப்போ திடீர்னு வேகமா பரவிட்டு இருக்கு. மேம்பாலங்களை தூக்கி நிறுத்திய விஜய் அண்ணா, அதாவது தமிழ்நாடு முழுக்க மேம்பாலம் இருக்கு. இந்த மேம்பாலங்களே திமுக தான் கட்டினது. திமுக ஆட்சியில தான் அதிகமா மேம்பாலம் கட்டப்பட்டது. திமுக ஆட்சியில ஏன் மேம்பாலங்கள் அதிகமா கட்டப்பட்டது சொல்லி ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. நான் வாய்ப்பு இருந்து அடுத்த வீடியோக்களை சொல்றேன். அப்போ மேம்பாலங்கள் இருக்கு. இந்த மேம்பாலங்கள் கீழே எல்லாம் ஃபுல்லா பூங்காக்களை அமைக்கணும், உடற்பயிற்சி கூடங்கள், ஜிம்களை அமைக்கணும், அது அப்படியே ஒரு லக்ஸரியா சிங்கப்பூரா மாத்தணும் சொல்லி விஜய் அண்ணா ஆர்டர் கொடுத்துட்டாரு சொல்லி ஒரு நியூஸ் வேகமா பரவிட்டு இருக்குது. சரி, இதுவாச்சு உண்மையா? எதையாவது உண்மையை பேசி தொலைக்கிறாங்களா அப்படின்னு போய் தேடினா விஜய் அவர்களுடைய ஆட்சியில தாவேகாவுடைய அரசு அமைந்த பிறகு அப்படி எந்த ஒரு அரசாணையும் கொடுக்கப்படல. மேம்பாலங்களை சுத்தப்படுத்தணும், அதாவது காட்சி பொருளா மாற்றணும், பூங்காக்களா மாற்றணும் சொல்லி தாவேகா ஆட்சி அமைஞ்ச பிறகு எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லலை. ஆனா திமுக அதை செஞ்சு காட்டினாங்க. 2024 நம்ம கிண்டி கத்திப்பாரா பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, கிண்டி கத்திப்பாரா பிரிட்ஜை கத்திப்பாரா அர்பன் ஸ்கொயர், கத்திப்பாரா நகர்ப்புற சதுக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு பெயரை குறிப்பிட்டு
அந்த கிந்தி கட்டிப்பாறை ஏன்னா தமிழ்நாட்டிலே பெரிய ஒரு பாலம் இல்லையா, ரொம்ப அழகான பல ரூட்டுகளை வச்சு அமைச்சு ஒரு சர்வதேச தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேம்பாலம். அப்ப அந்த மேம்பாலத்துக்கு பெரிய அளவிலான இடங்கள் இருக்கு. இந்த இடத்தை அப்படியே சும்மா விட்டா சமூக விரோத செயல்கள், குடிகாரனுங்க கஞ்சா யூஸ் பண்றவங்க வந்து பயன்படுத்துறானே, அப்ப இது ஒரு நல்ல நகர்ப்புற மையமா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கீழே இருக்கக்கூடிய பகுதியில் சுத்தம் செஞ்சு அங்க அழகான பூங்காக்கள் அமைச்சு அங்க ஒரு ஃபுட் பஜார், ஒரு தனிப்பட்ட முறையில் பஜார் ஏற்பாடு செஞ்சு ஒரு அர்பன் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ஏற்படுத்தி அங்க கிட்டத்தட்ட 14 கோடி ரூபாய் செலவுல அவ்வளவு சூப்பரா பண்ணதால இன்னைக்கு ஒவ்வொரு நாளுமே கோடிக்கணக்கில் அங்கே வருமானம் வந்திருக்கு. பல வியாபாரிகள் செஞ்சுட்டு வியாபாரம் செய்கிறாங்க, கோடிக்கணக்கில் பொருளீடு செய்து அது மூலிமா அரசுக்கு இங்கே வரிகள் வந்துட்டு இருக்கு. எல்லா மக்களும் பயன்பெறக்கூடிய அளவில் சாட்டர்டே நைட்டில் போனீங்கன்னா அங்கே பாட்டு கச்சேரி நடக்கும், கலை நிகழ்ச்சிகள் நடக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னொரு பக்கம் பிள்ளைகள் விளையாடக்கூடிய பூங்கா, அந்த கத்திப்பாறை மேம்பாலத்தை நீங்கள் சுத்தினாலே அது கண்ணில் பார்க்கவே அந்த காட்சி அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு காலத்தில் சமூக விரோத செயல்கள் நடந்த இடத்த திமுகவுடைய ஆட்சியில் அவ்வளோ அழகான ஒரு இடமா மாற்றி காமிச்சாங்க. இது திமுக ஆட்சியில் செஞ்சது. இன்னைக்கும் இந்தியன் எக்ஸ்பிரஸில் அது சம்பந்தமான ஆர்டிகல் இருக்குது. அதே மாதிரி வேளச்சேரி மேம்பாலத்தை 4.5 கோடி ரூபாய் செலவுல வேளச்சேரி மேம்பாலத்தில் அவ்வளோ அழகா திமுகவுடைய ஆட்சியில் செஞ்சு காமிச்சாங்க. இன்னைக்கு தி ஹிந்துல அது சம்பந்தமான ஆர்டிகல்ஸ் இருக்குது. அது இல்லாமல் திமுக ஆட்சியில் 2024 பிப்ரவரி மாசத்துல ஒரு அரசாணை ஒன்று வெளியிடப்படுது. அந்த அரசாணையில 558 கோடி ரூபாய்க்கு பல்வேறுபட்ட நலத்திட்டங்கள், பல்வேறுபட்ட செயல் திட்டங்களை அறிவிக்கிறாங்க. அதுல வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடை மேம்பாலம் ஒன்று தேவைப்படும். அப்புறம் மகாபலிபுரத்தில் மாமல்லபுரத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று அமைக்கணும். அதுக்கடுத்து பொதுமக்கள் வாக்கிங் போகக்கூடிய இடங்கள்ல சைக்கிள் ஓட்டக்கூடிய தனிப்பாதை, மக்கள் வாக்கிங் போறதுக்கான தனிப்பாதைன்னு சொல்லி சென்னை நகரத்தை பல்வேறு வகையில மேம்படுத்துறதுக்கான பல செயல் திட்டங்கள். அதுல ஒரு செயல் திட்டம் மேம்பாலங்கள், எங்கெல்லாம் மேம்பாலம் இருக்குதோ அந்த மேம்பாலம் கீழ் இருக்கக்கூடிய பகுதியில் பூங்காக்களாகவும் அழகான வண்ண வண்ண ஓவியங்கள் அமைச்சோம் மேம்பாலத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம். அந்த மேம்பாலங்கள் அசுத்தமான இடங்களா இல்லாம அது ஒரு நல்ல கண்கவர்ச்சி பொருட்களாகவும் மக்கள் பயன்பெறக்கூடிய ஒரு பொருட்களா அது அமையணும், பயன்படக்கூடிய ஒரு சாதனமா அமையணும் அப்படிங்கிறதுக்காக 2024 பிப்ரவரி மாசத்திலேயே திமுக அதுக்கான ஏற்பாடு செஞ்சு 558 கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கீடு செஞ்சுட்டாங்க. ஆனா தாவேக அரசு அமைஞ்ச பிறகு இது சம்பந்தமா ஒண்ணுமே செய்யல. ஆனா ஏற்கனவே செஞ்சாங்கள அரசு, அந்த கிரெடிட்டை ஒட்டுமொத்தமா இவங்க தூக்கிக்கிட்டு அடுத்த மத்த பிள்ளைக்கு இனிஷியல போடுற மாதிரி இப்பேற்பட்ட வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப இது மாதிரியான பொய் செய்திகள் இங்க நாளுக்கு நாள் பரவுறதால தான் விஜய் தான் முதலமைச்சர்லயே மாரத்தான் ஓடின ஒரே முதலமைச்சர் அப்படின்னு ஒரு பொய் செய்தி. அதுக்கப்புறம் அது சம்பந்தமா நம்ம பேட்டை டிவில பல விளக்கங்கள் சொன்னோம். காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா அப்படி பல பேர் ஓடி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம். இப்படி ஒவ்வொரு நாளும் இவங்க பொய் செய்திகள் பரப்புறதால மக்களுடைய அத்தியாவசிய பிரச்சனை, அன்றாட பிரச்சனைகள் எதுவுமே இங்க பேசப்படுறதில்ல. இப்போ நம்ம பேசியிருக்கக்கூடிய நேரத்தில் அரியலூர்ல நடந்திருக்கக்கூடிய பிரச்சனை. அரியலூர்ல ஒரு மதுக்கடை இருக்குது. அந்த மதுக்கடை நிரந்தரமா மூடணும்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள் போராட்டம் பண்றாங்க. பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்கூல் முடிச்சு அந்த போராட்டத்தை கலந்துக்கிறாங்க. காவல்துறை அந்த மாணவர்களை தடியடி நடத்துது. மாணவர்களை தடியடி நடத்தி அடின்னு போட்டு அடிக்கும் போது ஒரு 3 மாணவிகளுக்கு கையில காயம் ஏற்பட்டு அந்த பிள்ளைங்க கீழே படுத்து கிடக்கு. பெரிய அளவுல காயம் ஏற்பட்டு அந்த மக்களின் நீதி கேட்கறாங்க. நாங்க ஏதாவது தப்பு செஞ்சோமா, ஏதாவது குற்ற செயலில் ஈடுபட்டோமா, டாஸ்மாக் கடையை மூடணும்னு சொன்னோம், இது தப்பா அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் இன்னைக்கு நீதி கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அதிகாரிகளுடைய ஆட்டம் தான் பெரிய அளவுல மோசமா போயிருக்கு. அதிகாரிகளோட ஆட்சி தான் நடக்குதே தவிர இங்க அரசுடைய ஆட்சி நடக்கல. அதுக்கூட ஒரு எடுத்துக்காட்டு தான் இங்க அம்பேத்கர் சிலைக்காக நீதி கேட்டு போராடினாலும் அவங்கள தாக்குதல் நடத்தி மண்டை உடையக்கூடிய அளவுக்கு சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனா இதுக்கு எதிராகவும் எந்த ஒரு விஷயத்திலுமே விஜய் அண்ணா வாயை திறக்க மாட்டாரு. ஏன்னா அவரு ஃபாலோ பண்ற ஸ்ட்ராட்டஜி முழுக்கவே மோடிஜியோட ஃபார்மேட். மோடிஜி எப்படி பிரஸ் மீட் பண்ண மாட்டாரோ, மோடிஜி நோக்கி எதிராக கேள்வி கேட்ட எப்படி பதில் சொல்ல மாட்டாரோ, மோடிக்கு எதிராக எப்பேற்பட்ட போராட்டங்கள் நடந்தாலும் மோடிஜி எப்படி வாய் திறக்க மாட்டாரோ, அதே ஸ்ட்ராட்டஜி அச்சசராம அப்படியே பின்பற்றதால இது விஜயண்ணாவுடைய தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலுமே வராது. சரி, கூட்டணி கட்சிகள் இருக்கிறவங்களாச்சும் வாய் திறப்பாங்களான்னு பார்த்தா அவங்கள்ட்ட எந்த பதிலும் வராது. அடுத்த 5 வருஷம் மக்களுடைய நிலைமை அதோகதி தான். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.